வார்த்தையில அவர் உண்மையுள்ள என்பதை தாவீது அறிந்திருந்தான். அல்லேலூயா. அவர் கிருபையுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டான். வார்த்தையில அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டதான் கர்த்தர் தாவீதை ஒரு நாள் கைவிடவே இல்லை. ஆமென். கைவிடுற மாதிரி இருந்தது, சூழ்நிலை வருது, ஆனாலும் ஒரு நாளும் கர்த்தர் தாவீதை வெட்கப்படுத்த விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கைவிடாதபினால் தான் அந்த ராஜ சிங்காசனம் தாவீதின் வேராய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுது. ஆமா, தேவ சமூகத்தில் போயிட்டு நீங்கள் நானும் ஆண்டவரே என்னை கொஞ்சம் நினைச்சிங்கம்மான்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் பாரெல்லாம் அவர்கிட்ட வச்சிருங்க, உங்கள் சூழ்நிலை அவர்கிட்ட வச்சிருங்க. 10வது மாதம் அவர் எல்லாவற்றையும் நினைத்தருள்வார். அல்லேலூயா. அவர் என்னை எப்பொழுதும் நினைச்சு கொண்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் கேட்க விரும்புகிறார். ஆமென். அவருக்கு தெரியாதா? நம்மளை பற்றி தெரியாதா? என்னையும் உன்னை பற்றி தெரியாதா? நம்ம தேவை என்னன்னு தெரியாதா? நெருக்கன்னு தெரியாதா? ஆண்டவர் எதிர்பார்க்கணுங்களா? நம்ம வாயை திறந்து கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு மனுஷன் கேட்டாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. ஆமென். அவன் கெஞ்சி பிராபிச்சுட்டான், அற்புதம் செய்துட்டாரு. தாவீதை குறித்து ஆண்டுக்கு தெரியாதா? அவன் சொல்றாரு, அவன் வாயால தன்னை அறிக்கை பண்ணா, நான் பாவி அக்கிரமக்காரன் என்பதை நினைத்து ஆண்டவரே என் மேல நீங்க வச்ச கிருபை பெருசுத கொஞ்சம் நினைச்சுங்கப்பா. எப்படிப்பட்ட ஜெபம் பார்த்தீங்களா? தாவீது ஜெபிக்கிறாரு. இங்க